చాలా నిజం నిజం ఎలాగో గుండె బాలు గారు కూడా ఎంత బాగా పాడారు. బాలు గారు కూడా ఎంత బాగా పాడారు. బాలు గారు నేను పాటలో మెడిటేషన్ మాటలు కూడా చేస్తావు కదా. పాటలో మెడిటేషన్ చేయాలి నువ్వు. అది కరెక్టే. இந்திய அளவில் தன்னுடைய குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த பாடகி எஸ் ஜானகி அம்மா நேற்று காலமானாங்க. இந்திய திரையிசையில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ஃபேன்ஸ் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்தவங்க தான் எஸ் ஜானகி அம்மா. இவங்க தன்னுடைய 88 வயதில் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய திடீர் மறைவுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. 1957 விதியின் விளையாட்டு என்ற படம் மூலமாக தான் பின்னணி பாடகியாக அறிமுகமானாங்க எஸ் ஜானகி அம்மா. இந்த வருடமே 6 மொழிகளை பாடி வலுவான தொடக்கத்தை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்திய மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ஒவ்வொரு மொழியிலுமே தனக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களையும் சம்பாதித்தாங்க. இதில் அவங்களுடைய தனித்திறமையே என்னன்னா, தமிழில் பாடுற பாடலை தமிழையே வைத்துக்கிட்டோம், தெலுங்கில் பாடும்போது தெலுங்குலையும், ஹிந்தியில் பாடும்போது ஹிந்திலையும், மற்ற மொழிகளில் பாடும் பொழுது தெலுங்கில் எழுதி வச்சுட்டு பாடுறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன்ல இருந்து அனிருத் வரைக்குமே ஜானகி அம்மா 60 ஆண்டு காலம் பல மொழிகளில் இசை தலைமுறைகளையே பார்த்தவங்க. இவங்க இறுதியாக 2016 மலையாளத்தில் வெளியான 10 கலப்பணங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அம்ம பூவிடம் என்ற பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு அப்புறமா இனி பாட போகிறதில்ல என்ற முடிவும் அவங்க எடுத்தாங்க. இப்படி இருக்க சூழல தான் உலகத்தை விட்டு திடீர்னு மறைந்திருக்காங்க. அண்ட் எஸ் ஜானகி அம்மா மைசூரில் தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது பாடகி சுனிதா பாட அதை ஜானகி அம்மாவும் ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் அதோட பாடுறது மட்டும் இல்லாமல் கையில் அழகாக தாளமும் போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போது இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் வருது. மேலும் ஜானகி அம்மா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.